எல்லாருக்கும் வணக்கம்ங்க. செந்தூர் வேல் ரியல் எஸ்டேட்லேருந்து யூடியூப்பில் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏக்கரா விவசாயம் நடந்தாங்க. இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தாராபுரத்துலேருந்து ஒரு 13 கிலோமீட்டரும், கொடிமங்கலத்துலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்தாங்க இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டு. சுற்றியும் பார்த்திங்கன்னா அமராவதி தண்ணி பாயுதுங்க. வாட்டர் சோர்ஸுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு ஏரியாங்க. காடு நல்லா பார்த்திங்கன்னா நல்ல சமசதுரமான காடுங்க. தார் ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 280லேருந்து 300 அடி வருங்க. சுற்றி அமராவதி தண்ணி பாயுங்க, ஆனால் நம்ம காடு மட்டும் பாயாதுங்க. அமராவதியோட கிளை வாய்க்கால் வந்து நம்ம காட்டோட எல்லையிலே போகுதுங்க. காட்டோட ஜலமூலையில் பார்த்திங்கன்னா அமராவதியோட கிளை வாய்க்கால் போகுது. ஸோ நம்ம சலமூலையில் கிணறு வெட்டினாலும் போர் போடுறனாலும் உங்களுக்கு வந்து நல்ல வாட்டர் சோர்ஸ் ஆகக்கூடிய ஏரியாங்க. சுற்றியும் பார்த்திங்கன்னா எல்லாம் நெல் நட்டுருக்காங்க. சுற்றியும் பார்த்திங்கன்னா வீடு, தோப்பு, நெல், சுற்றி நெல் வயல் தானுங்க. உங்களுக்கு வாட்டர் சோர்ஸுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம காட்டொட்டியே இருக்கிற பக்கத்து காட்டோட கிணறுங்க. தண்ணி வருங்க, மேலேருந்து எப்படி விழுதுன்னு இன்றைக்கி ஓட்டிட்டாங்க வயலுக்கு. ஒரு நல்ல தென்னந்தோப்பு போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு, வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான லேண்டுங்க. இந்த மாதிரி ஒரு லேண்டுன்னு நம்ம ஏரியாவில் இப்போதைக்கு ஒன்றும் சேல்ஸுக்கு கிடையவே கிடையாதுங்க. ஸோ இந்த லேண்டை விசிட் பண்ணணுன்னாலோ பார்க்கணுன்னாலோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க, நேரில் விசிட் பண்ணலாம். இந்த லேண்டு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பர் ஏக்கர் 48 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ப்ரைஸ் வந்து ஃபைனல் கிடையாதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு குறைச்சி பண்ணி தர முடியுமோ அந்தளவுக்கு பண்ணி தரேங்க. நன்றி, வணக்கமுங்க.